கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரோட பெரிதான கிருபையினால இந்த 2024ஆம் ஆண்டுல ஆண்டவர் இந்த முதல் நாளில கர்த்தர் நம்மளை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஒரு பெரிய சந்தோஷமான நாளென்று, ஒரு புதிய வருடம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தருடைய நாமத்தினால எல்லாருக்கும் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நான் இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்று சொல்லி அநேக கேள்விக்குறியோட கூட இருப்பீங்க. எனக்கு ஏதாவது ஒரு நல்ல வார்த்தைகள் கிடைக்காதா என்று சொல்லி பலவிதமான காரியங்கள் இருப்பீங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏசாயா 44:26 ஆண்டவருடைய வசனம் இவ்விதமா சொல்லப்பட்டிருக்கிறது. என் ஊழியக்காரனுடைய வார்த்தையை நிலைப்படுத்தி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் ஊழியக்காரனுடைய வார்த்தையை நிலைப்படுத்துகிற தேவன். இந்த ஆண்டு அநேக கேள்விக்குறியோட கூட இருக்கலாம். கர்த்தருடைய நாமத்தினால கர்த்தருடைய ஊழியக்காரனா அவர் சொல்லுகிறேன், உங்களுக்கு இந்த மாதம் ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதம், இந்த ஆண்டு சந்தோஷம், சமாதானம், நிறைவாக, புதிதாக நீங்க என்னென்னலாம் எதிர்பார்த்திருக்கிறீங்களோ கர்த்தர் எல்லாத்தையும் நிறைவாக கர்த்தர் கொடுத்து, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக மகிமையான காரியங்களை இந்த ஆண்டுல கர்த்தர் செய்வார். எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. எந்த காரியம் இந்த ஆண்டு எப்படி இருக்குமோ என்ற கேள்விக்குறியோட பலவிதமான சிந்தனையோட கூட இருக்கலாம். உங்கள் பாரத்தை எல்லாத்தையும் கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள். அவர் ஆதரிப்பார். இம்மட்டும் கர்த்தர் எல்லா ஆண்டுகளும் கர்த்தர் எப்படி நடத்தினாரோ அதை காட்டிலும் இந்த ஆண்டு ரொம்ப வித்தியாசமா உங்களை நடத்துவார். நீங்க நல்ல மனமகிழ்ச்சியா இருங்க. தேவனகை கர்த்தர் வாக்கு தத்துவத்தை கொண்டு கர்த்தர் பேசுவார். ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாளில் உங்களுக்கு மிக மிக ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அதனால் நீங்கள் கேளுங்கள். அருமையான ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்தார். மல்கியா 4வது அதிகாரம் 2வது வசனம் இவ்விதமா சொல்லப்படுது. நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகள் போல் வளருவீர்கள். ஆண்டவர் அருமையாக வாக்கு கொடுத்தார். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகள் போல் வளருவீர்கள். இந்த ஆண்டுல தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்லுகிறார்னா, நீங்கள் வெளியில புறப்படுவீர்கள், வெளியில புறப்பட்டு போவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அது எந்த காரியங்களா இருக்கலாம். உங்களோட வெளிநாடு இது பிரயாசமாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு காரியத்துல வெளியில வரலாம் சொல்லி வாஞ்சிக்கிற காரியங்களா இருக்கலாம். அந்த காரியங்களை இந்த ஆண்டுல கர்த்தர் நிச்சயமாக ஆண்டவர் கொடுக்கிறார். இதுவரைக்கும் உங்களோட இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இருந்தது. தேவனாகிய கர்த்தர் உடைய வசனம் சொல்லப்படுது, நான் உங்களுக்கு உலகத்துக்கு வெளிச்சமாக வைப்பேன் சொன்ன வார்த்தையின்படி உலகத்துக்கு வெளிச்சமாக கர்த்தர் பயன்படுத்துகிற ஒரு ஆண்டாக இருக்கும். அதை நீங்கள் விசுவாசிங்க. வெளியில புறப்பட்டு போய் சொல்லப்பட்டிருக்க வசனப்படி நீங்க இந்த ஆண்டுல எந்தெந்த காரியத்துல வெளியில வர முடியல, வெளியில வந்தா நல்லா இருக்குமே என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிறீங்களோ அந்த காரியத்துல நிச்சயமாக உங்களை வெளியில கொண்டு வருவார். அநேகருக்கு நான் இந்த ஆண்டுல இருந்தால் கடன்ல இருந்து வெளியில வந்துருவேனா என்கிற கேள்விக்குறிகள் உண்டு. கர்த்தருடைய நாம மகிமைக்காக சொல்லுகிறேன், அது எத்தனை லட்சமா இருக்கலாம், எத்தனை கோடியா இருக்கலாம், ஆண்டவர் இந்த கடன் பிரச்சனையில கர்த்தர் வெங்கல வெளியில கொண்டு வருவார். எத்தனை விதமான ஆண்டுகள் பலவீனமாக இருக்கலாம். ஆண்டோட நாம மகிமையை சொல்லுகிறேன், இந்த பலவீனத்திலிருந்து, இந்த வியாதியிலிருந்து நல்ல சுகத்தோடு கர்த்தர் அந்த வியாதியிலிருந்து உங்களை வெளியில கர்த்தர் கொண்டு வருவார். எத்தனை ஆண்டுகள் போராட்டமா இருக்கலாம். தேவனோட நாம மகிமைக்காக சொல்லுகிறேன், அது பிசாசின் போராட்டமா இருக்கலாம், அது எந்த விதமான போராட்டமா இருக்கலாம். கர்த்தர் இந்த போராட்டத்திலிருந்து கர்த்தர் உங்களை வெளியில கொண்டு வருவார். அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். வெளியில புறப்பட்டு போய் சொல்லி ஆண்டவர் வெளியில இந்த ஆண்டுல உங்களை கொண்டு வருவார். அது மாத்திரம் இல்லை, என்னென்ன காரியங்களை நீங்க நினைத்து கொண்டிருக்கிறீங்களோ கவலையிலிருந்து வெளியில கொண்டு வருவார், கஷ்டத்திலிருந்து வெளியில கொண்டு வருவார். உங்களை எங்க வெளியில கொண்டு வரணும் அதுல வெளியில கொண்டு வர. இன்னைக்கு அநேகருக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? பயம். பயம். இந்த ஆண்டுல கர்த்தருடைய நாம மகிமையா சொல்லுகிறேன், உங்களுக்கு பயத்துல இருந்து வெளியில கொண்டு வருவார். எதை குறிச்சு பயந்து போய் இருக்கிறீங்க? ஆண்டவர் பயத்துல இருந்து வெளியில கொண்டு வர்றார். அருமையான வசனம் சொல்லுகிறது, வெளியில புறப்பட்டு போய் சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய நாம மகிமைக்காக சொல்லுகிறேன். வேதத்துல ஆபிரகாமை குறித்து ஒரு காரியங்களை பார்க்க முடியும். ஆண்டவருடைய வசனம் எவ்வளவு அருமையான வசனம், அருமையான வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. இந்த காரியம் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அப்போ ஆபிரகாமுக்கு என்ன இருந்ததுன்னா, ஒரு பயம் இருந்தது. எதிர்காலங்களை குறித்து, நம்மளுக்கு குழந்தை பிறக்குமா, நம்மளோட மூலமா சந்ததி உண்டாகுமா, வாக்கு தத்தங்கள் நிறைவேறுமா என்கிற பலவிதமான பயம் அவருக்கு இருந்தது. ஆண்டவர் அந்த பயத்துல இருந்து அருமையான ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
அந்த ஆதியாகமம் 15வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. அவர் அவனை வெளியே அழைத்து, இந்த பயத்துல இருந்து ஆபிரகாமை தேவனாகிய கர்த்தர் வெளியில அழைத்தார். இன்னைக்கு அதே போலதான், நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரிதான், வெளியில நீங்க புறப்படுவீங்க. வெளியில எப்படி ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்தாரோ அதே போல உங்களை கர்த்தர் அழைத்து கொண்டு வருவார். இந்த ஆண்டுல ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், வெளியிலே அழைத்து கொண்டு வருவார். வெளியிலே அருமையான அந்த வசந்த மறுபடியும் வாசிக்கிறார். அவர் வெளியிலே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார். இந்த ஆண்டு நீங்கள் நான் பார்க்கக்கூடிய இடம் என்னன்னா, வானத்தை அண்ணாந்து பார்க்கணும். வானத்துல என்னன்னா, அவரை நம்ம பார்க்க வேண்டும். கர்த்தர் அவர் வெளியில கொண்டு வர்றாருன்னா, வெளியில கொண்டு வரும்போது நீங்க கீழே மேல பார்க்க வேண்டும். வானத்தை பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுதான், எனக்கு ஒத்தாசைவரின் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். அப்பொழுது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் எனக்கு ஒத்தாசை வரும். நீங்கள் கர்த்தர் உங்களை வெளியில கொண்டு வருவார். வெளியில கொண்டு வரும் பொழுது நீங்கள் மேலானதை தேட வேண்டும், மேலானதை நாட வேண்டும், மேலானதை பார்க்க வேண்டும். வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் எண்ணு என்று சொல்ல ஆபிரகாமால நட்சத்திரங்களை எண்ண முடியாது. அதே போலதான் இன்றைக்கு நீங்களும் நானும் வானத்தை நீங்க அண்ணாந்து பாருங்க. நட்சத்திரத்தை எண்ண கூடுமா? முடியுமா? முடியாது. அது எவ்வளவு தூரமா இருக்குது, எவ்வளவு விசாலமா இருக்கிறது, அவ்வளோ தூரங்கள். ஆனா அதான் கர்த்தர் சொல்றாரு, அந்த நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் என்ன என்று சொல்லி எண்ண முடியாது. அவ்விதமான ஒரு ஆசீர்வாதம் இந்த ஆண்டுல கர்த்தர் வெளியில கொண்டு போய் உங்களுக்கு இது வரைக்கும் இருக்கிற காரியத்துல எண்ண முடியாத அளவுக்கு, எண்ணி முடியாத ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும் என்றார். உன் சந்ததி, இது எப்ப சொல்றாருன்னா, ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தத்தின் சந்ததி இல்லாத ஒரு சூழ்நிலை, ஒன்றும் இல்லாத சூழ்நிலை. நீ அவருடைய வானத்து நட்சத்திரங்கள் எப்படி இருக்குமோ அதே போலதான் உன் சந்ததியை நான் இப்படி பெருக பண்ணுவேன், உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும் என்றார். கர்த்தருடைய நாம மகிமைக்காக சொல்லுகிறேன். உங்களையும் இந்த பயத்துல இருந்து வெளியில கொண்டு வந்து வானத்து நட்சத்திரங்களே எப்படி இருக்குமோ அதே போல உன்னோட சந்ததியும் இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அந்த வார்த்தையை அழகா சொல்லப்படுது. 6வது வசனம், அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியா எண்ணினார். இந்த ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அவன் கர்த்தரை விசுவாசித்தான். இந்த நாள்ல பேசிக் கொண்டிருக்க கர்த்தர், இந்த கர்த்தரை நீங்கள் விசுவாசிங்க. நீங்கள் விசுவாசிச்சீங்கன்னா நிச்சயமாக கர்த்தர் உங்களை வெளியில கொண்டு வருவார். எப்படி ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தான்ங்கிறதுக்கு இன்னைக்கு நீங்கள் நான் சாட்சியா இருக்கிறோமோ அதே போல கர்த்தர் உங்களையும் கொண்டு வந்து நீங்கள் தேவனை விசுவாசிச்சீங்கன்னா, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். கர்த்தர் எல்லா காரியங்களும் கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். வேதம் சொல்லுகிறது, நமக்கு ரொம்ப முக்கியமானது தேவை என்னன்னா விசுவாசம். ஆண்டவர் என்னென்ன வாக்கு கொடுக்கிறாரோ அந்த வார்த்தையை நம்ப வேண்டும். சூழ்நிலையை பார்க்க கூடாது. சூழ்நிலையை பார்க்கும்போது அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையும் ஆண்டவர் அவர் விசுவாசித்தார். கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். அதே போலதான் இன்றைக்கு சூழ்நிலை வெளியில வர்றதுக்கு சூழ்நிலையே இல்லாம இருக்கலாம், சூழ்நிலை சாத்தியமே இல்லாம இருக்கலாம். எப்படி உங்களோட மாம்ச சிந்தனையில நம்ம அதை பண்ணி இதை பண்ணி இடத்த வித்து அப்படி பண்ணி இப்படி பண்ணி இந்த கடன் அடைச்சு நம்ம வெளியில வந்துடலான்னு யோசித்தாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற சூழ்நிலைகள் இருக்கலாம். கர்த்தருடைய நாம மகிமைக்காக சொல்லுகிறேன், நீங்க கடன் பிரச்சனை இருந்து ஆபிரகாமை கர்த்தர் வெளியில கொண்டு வந்து போல கர்த்தர் உங்களையும் கொண்டு வருவார். ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கும் பொழுது அந்த வாக்கை அவர் விசுவாசித்தார், வார்த்தையை நம்பினார். நீங்களும் வார்த்தையை நம்புங்க. மரித்து போன லாசரு கூட உயிரோட வருவான்னு சொல்லி சகோதரியோட கூட பேசும் பொழுது தேவன் சொன்னாரு, நீ விசுவாசித்தாயினால் தேவனுடைய மகிமே காண்பாய்ன்னு சொன்னாங்க. அதே போல இந்த நாள்ல நீங்கள் விசுவாசிங்க. விசுவாசம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். தேவன் ஆண்டு நம்மளுக்கு வாக்கு கொடுக்க, வெளியில புறப்பட்டு சென்று கொளுத்த கன்றுகள் போல் வளருவீர்கள். நீங்க வெளியில வருவீங்க. ஆண்டோட நாம மகிமைக்காக சொல்லுகிறேன். அடுத்தபடி அதில் சொல்லப்படுகிறதுனா வளருவீர்கள். இந்த ஆண்டுல கர்த்தர் உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்க போகிறார். இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், நீங்கள் வளருவீர்கள். உங்க ஊழியம் வளரும். உங்க குடும்பத்துல கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள், அது மாத்திரமில்லை, குடும்பத்துல நல்ல மேன்மையான இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வருவார். நிறைய காரியங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய வளர்ச்சியை கர்த்தர் இந்த ஆண்டுல கர்த்தர் கொடுப்பார்.
வேதத்துல பார்க்கிறோம். ஆலயத்திலேயே தங்கியிருந்த சாமுவேல், அதே போல நீங்களும் தேவனே நோக்கி அமர்ந்திருக்கிற உங்களோட வாழ்க்கையிலும் ஒரு அருமையான ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தங்கியிருந்த உங்களோட வாழ்க்கையில இந்த அருமையான சாமுவேலோட வாழ்க்கையில சின்ன பையனா கொண்டு விடட்டார். ஏலி கூட அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில அவ்வளவு வளர்ச்சி இல்லை. அதுல நம்ம அருமையான ஒரு வார்த்தையை பார்க்க முடியும். சாமுவேல் 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 26வது வசனம் இவ்விதமா சொல்கிறது. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானான் பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் நடந்து கொண்டான். ஆண்டோட நாமம் மகிமைக்காக சொல்லுகிறேன். பெரியவனாக வளர்ந்து இந்த வளர்ச்சியை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போறார். தான் முதல் பேர் சேவா வரைக்கும் கர்த்தருடைய தீர்க்க தரிசிதான்கிற ஒரு நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சியை கர்த்தர் கொடுப்பார். அதை நீங்கள் விசுவாசிங்க. தேவனுடைய மகிமை காண கர்த்தர் கிருபை செய்வார். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் இந்த ஆண்டு வாக்கு கொடுத்ததுன்னா வெளியில புறப்படுவீங்க, நீங்க வளருவீங்க, கர்த்தருக்கு சாட்சியா வாழ்வீங்க. கர்த்தருடைய நாம மகிமையை சொல்லுகிறேன். இந்த ஆண்டுல ஒரு ஜெபம் உங்களுக்கு நான் பண்ணுகிறேன். இந்த ஜெபம் உங்களுக்கு மிக ஆசீர்வாதமாக இந்த ஆண்டு தேவனுடைய வழிநடத்துகிற கரம் உங்களோட கூட இருந்து எந்த காரியங்களா இருந்தாலும் சரிதான், ஆண்டவர் நிச்சயமாக உங்களை வெளியில கொண்டு வர. ரொம்ப முக்கியமான ஒரு காரியங்கள் என்னன்னா, இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்க ஒரு காரியங்கள் என்னன்னா, மல்கியாவில் அதுல அருமையா முதல்ல இருந்து நம்ம பார்க்கணும். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். நீங்கள் தேவனுடைய நாமத்துக்கு பயப்பட வேண்டும். அவர் நாமத்துக்கு பயம், தேவனை குறித்து யார் யாருக்கெல்லாம் பயம் இருக்கிறதோ அவர்களை கர்த்தர் இந்த ஆண்டுல நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். எதை செஞ்சாலும் தேவனை குறித்த ஒரு பயம், உணர்வு, என்னை அவர் பார்க்கிறார், அவர் என்னை வழி நடத்துகிறார் என்கிற எதை செஞ்சாலும் தேவனுக்கு பிரியமா என்று சொல்லி பார்த்து பயந்து நம்ம வாழ்கிறதுக்கு ஒப்பு கொடுப்போம் என்றால் கர்த்தருடைய நாம மகிமைக்காக சொல்லுகிறேன். எத்தனை காரியங்களா இருந்தாலும் கர்த்தர் நிச்சயமா வெளியில கொண்டு வர. நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, நீங்க வெளியில வருவீங்க, நீங்க வளருவீங்க, நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க, உங்களுக்கு கிருபை பெருகும், உங்களுக்கு கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவார், தேவனுடைய ஈவை உங்களுக்கு பாராட்டுவார். இந்த ஆண்டு விசேஷித்த ஒரு ஆண்டாக இருக்கும் என்று சொல்லி மனதார நான் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அப்பா பிதாவே, இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் ஐயா. தேவனாகிய கர்த்தர் வாயினால் உரைத்தீங்கப்பா, எங்களை வெளியில கொண்டு வருவேன், நீங்கள் வளருவீர்கள் என்று வாக்கு கொடுத்தீங்க. எல்லா காரியத்தையும் ஆண்டவர் பேசினீங்க. ஆபிரகாம் பயத்தோடு கூட கலக்கத்தோடு கூட இருக்கும் பொழுதும் தேவன் நீர் பேசினீங்க. வெளியிலே ஆபிரகாமை வெளியில அழைத்து வானத்து நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் எண்ணிப்பார், இவ்விதமாக உன் சந்ததி இருக்கும் என்று சொல்லி நீர் ஆபிரகாமோடு பேசினீங்க. அதை ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அதே போல நாங்களும் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் இந்த ஆண்டுல எங்களை வெளியில கொண்டு வருவீங்க. எப்படி ஆபிரகாமை கர்த்தர் பெருக பண்ணிடுற ஆசீர்வாதத்தை அதே போல எங்களோட வாழ்க்கையிலும் செய்ய நீர் வல்லவராக இருக்கிறீங்க. அதற்காக கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாள்லயும் இந்த வசனத்தின்படி உங்களுடைய பிள்ளைகளை எந்தெந்த காரியத்திலிருந்து வெளியில கொண்டு வரணுமோ அங்க வெளியில கொண்டு வந்துருங்கப்பா. எந்தெந்த காரியத்தெல்லாம் பிள்ளைகளுக்கு வளர்ச்சி தேவைப்படுகிறதோ வளரட்டும் ஐயா, வளரணும். எப்பொழுது அப்படியே சிறு குழந்தையாக இருந்து விடக்கூடாது ஐயா. சாமுவேல் வளர்ந்தால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று வேதத்துல பார்க்கிறோம். அதே போல எல்லாத்திலையும் வளர்ந்து பெருக கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டு பயத்தோடு கலக்கத்தோடும் இருக்கிற அத்தனை பேரோட வாழ்க்கையிலும் நல்ல முடிவை கொடுத்து ஆண்டவருக்கு சாட்சியாக, ஆண்டவரோட நாம மகிமைக்காக ஆண்டவரே இவர்களுக்கு அற்புதம் செய்யும். ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் வாயினால் உரைத்ததை கரத்தினால் நிறைவேற்றி தேவன் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி ஆண்டவரே வெளியில கர்த்தர் அழைத்து கொண்டு போக முடியாது. வெளிநாட்டு பிரயாணங்கள், மற்ற ஊழியத்துல ஆண்டவரே இதுவரைக்கும் இருந்த எல்கையெல்லாம் கர்த்தர் பெரிதாக்கி எங்கெங்கெல்லாம் இதுவரைக்கும் விதைக்காத இடங்கள்ல விதைக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நம்முடைய பிள்ளைகளை உலகத்துக்கு வெளிச்சமாக பயன்படுத்தும் சின்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேற்றப்படுத்தும் என்று சொல்லி மனதார நான் வாழ்த்தி இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக இந்த ஆண்டு உங்களுக்கு சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி, கிருபை, நன்மை இவர்களுக்கு தொடரட்டும் என்று சொல்லி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே இவர்களை மனதார நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஐயா. ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிக்கிற ஜெபத்தை கேட்டு உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போற கிருபைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும் இடையே
மகிமையான காரியங்கள் இந்த ஆண்டில் நடக்கட்டும் என்று சொல்லி என் ஊழியக்காரோட வார்த்தையை நிலைப்படுத்தி சொன்னது போல என்னென்ன வார்த்தைகளை கொடுத்தீர்களோ அதை யார் யாரெல்லாம் விசுவாசித்து எனக்கு தான் கர்த்தர் பேசினான்னு சொல்லி யார் யாரெல்லாம் ஆண்டவரே உம்மை நம்புகிறார்களோ, நான் நம்புகிறது அவராலே வரும் சொன்னது போல, அவராலே நடக்கும் சொன்னது போல நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே என்று சொல்லி கட்டளையிட்டு ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த நாள்ல கர்த்தர் வார்த்தை கொண்டு பேசியிருக்கிறார். இந்த ஆண்டு ரொம்ப மிக மிக தேவனுக்கு பயந்து நடக்கிறவங்களுக்கு மிக ஆசீர்வாதமான ஒரு ஆண்டாக, மனமகிழ்ச்சியான ஆண்டாக, நீங்க எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் கிருபைகளை கர்த்தர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.